அமெரிக்காவினுடைய ஒரு செக்யூரிட்டி ஆர்டர் 13382 செக்ஷன் 1A. இந்த செக்யூரிட்டி ஆர்டரின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்காக செயல்படக்கூடிய 4 நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த நிறுவனங்கள் கூட வேறு ஏதாவது நிறுவனங்கள் உறவு வைத்துக் கொண்டீர்கள் என்றால், ட்ரேடாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், ஏதாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த பொருளாதார தடை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்தமான அசட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் செய்யப்படும். அதுவும் அமெரிக்கா பேஸ்டு ஏதாவது ஒரு அசட்ஸ் இருந்துச்சு, எங்களுடைய கம்போனன்ட்ஸ் ஏதாவது அதில் யூஸ் பண்ணுறதா இருந்ததா என்றால் எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் பதறாங்க. ஐயோ, நீங்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, இது எங்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் போராட்டமெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தான் செய்கிறாங்க. ஏன் இந்த போராட்டம்? பாகிஸ்தானுடைய அந்த ஒரு முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுடைய முடிவு அமெரிக்காவில் குண்டு போடுறது. என்ன விக்கி சொல்கிற? அமெரிக்கா கூட அவங்களுடைய இலக்கு கிடையாது, இஸ்ரேலில் குண்டு போடுறது. ஆனால் இது சாத்தியமா? அமெரிக்கா இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்தியாவுக்கு இதனால் என்ன நன்மை நடந்திருக்கு? வடகொரியா இந்தியா உறவை பற்றி பேசினியே விக்கி, ஒரு விஷயத்தை மறந்துட்டியே, அது என்ன? இப்படி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு முக்கியமான பதிவாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நேஷனல் டெவலப்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், NDC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NDC அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அடுத்ததா அக்தர் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அஃபிலியேட்ஸ் இன்டர்நேஷனல், ராக்சைட் என்டர்பிரைசஸ். இந்த 4 நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடை. அமெரிக்கா சாதாரணமாக இந்த பொருளாதார தடையை போட மாட்டாங்கல்ல. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 3 நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அக்தர் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெடாக இருக்கட்டும், அஃபிலியேட் இன்டர்நேஷனலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இந்த 3 நிறுவனங்களும் ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வேணும்னா அந்த NDC அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள். சரி, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க? பாகிஸ்தானுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கான பெரிய மூளைக்காரர்களே இவங்க தான்ப்பா. இவங்க இல்லைனா பாகிஸ்தானுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஊடகத்தில் செய்தி வெளியாகிக்கிட்டே இருக்கு. NDC பாகிஸ்தானுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராமினுடைய முக்கியமான அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான பாகிஸ்தான் மக்களும் நம்பிட்டு இருந்தாங்க. இதை தான் அமெரிக்காவும் நம்பினாங்க கொஞ்ச நாள். ஆனால் திடீர்னு தான் பார்க்குறாங்க, இந்தியாவுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு சலசலப்பு. யாரோ நமக்கு எதிராக ஒரு பெரிய வெப்பனை தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ட்யூஷன் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ அந்த இன்ட்யூஷன் பாகிஸ்தான் மேலே நமக்கு இருக்குமா இருக்காதா? அவங்க தயாரிக்கிறாங்களோ இல்லையோ, நமக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், கண்டிப்பாக நமக்கு எதிராக ஏதோ செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரியான இன்ட்யூஷனுடன் நாம் என்ன செய்கிறோன்னா, குவாட் அமைப்பு அப்படிங்கிற அந்த அமைப்புடன் பேச்சுவார்த்தை எல்லாமே நடைபெறுகிறது. கடைசியாக ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய அந்த குவாட் அமைப்புலாம் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, பாகிஸ்தான் எங்களை அடிப்பதை விட எங்களை விட அதிகமான ஒரு மிசைலை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால் உலக நாடுகளுக்கே ஒரு பாதிப்பு வரலாம், பார்த்து இருந்துக்கோங்க மக்கா அப்படின்னு சொல்கிற இந்த டைலாக்லாம் குவாட் அந்த கூட்டமைப்பின் போது பேசப்பட்ட விஷயம். இது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை அதிகப்படுத்துவதற்கான ஆயத்த முயற்சிகளிலும் பாகிஸ்தான் ஈடுபட்டு இருக்கு. சீனாவினுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கை பெற்ற பாகிஸ்தான் சீனாவினுடைய உதவியுடன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே நாம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் இந்தியா பேசி வந்தது. நாம் இவ்வளோ தூரம் பேசும்போது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானால் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஜம்மு அண்ட் காஷ்மீர். நீ லாங் ரேஞ்ச் மிசைல் ஏதாவது யூஸ் பண்ணுறியா? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அணு ஆயுதத்தை கொட்டி பார்க்குறியா? ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை காரணம் காணிச்சிட்டு இருக்கும்போது, இந்தியாவினுடைய சைலண்ட் பார்ட்னராக இருக்கக்கூடிய அமெரிக்கா என்ன செய்கிறாங்க? நேராக மோப்பம் பிடிக்கிறாங்க. பாகிஸ்தான் அப்படின்னு ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் செய்கிறாங்க. எங்கே அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமை கொஞ்சம் காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அது எதுவுமே இல்லை. வடிவேலு பேக்கெட்டில் கை விட்டுட்டு இப்படி ஆட்டு வரல, அது மாதிரி இல்லை. அப்படின்னா வந்துட்டு தான் மிசைல்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்க என்ன மிசைல்ஸுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. மிசைல்ஸை வச்சான நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தான் சாகின் 3லாம் இருக்குது, லாங் ரேஞ்ச் வெப்பன், ஒரு 2250 கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறீங்க. அதையும் தாண்டி கூடுதல் செல்லக்கூடிய ஏதாவது ஆயுதங்களையோ மிசைல்ஸையோ உருவாக்க ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பாகிஸ்தான் சொல்கிறாங்க, இல்லை யசமா, நாங்கள் அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, லாங் ரேஞ்ச் மிசைலை பாகிஸ்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறது இந்தியாவை அடிப்பதற்கு கிடையாது. என்னைக்காவது ஒரு யுத்தம் வரும்போது இஸ்ரேலை பாகிஸ்தான்லேருந்து அடிக்கணும்னா அதற்காக லாங் ரேஞ்ச் மிசைலை பாகிஸ்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவுக்கு கிடைக்குது.
அமெரிக்கா சும்மா விடுவாங்களா? அமெரிக்காவை அடித்தா கூட அமெரிக்கா வாய் பேசாமல் இருந்துருவாங்க. இஸ்ரேல் அடித்தா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஆகாது. உடனடியாக என்ன செய்கிறாங்க, அது எப்படிடா நீ லாங் ரேஞ்ச் மிசைல் உருவாக்கிட்டு இருக்க, அதுவும் எங்ககிட்ட இவ்வளோ நாள் போங்கு காணிச்சிட்டு இருக்க, 1998 நீ சொன்ன மாதிரி நீங்கள் அணு ஆயுதத்தை வென்றெடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் ஓகே சொன்னோன்னா அன்னைக்கு இந்தியா எங்களுடைய எதிரி நாடு, இன்னைக்கு இந்தியா எங்களுடைய நட்பு நாடு. நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாலிஸ்டிக்ஸ் மிசைல் ப்ராஜெக்டை தடுக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல் ப்ராஜெக்டை தடுக்கிறதுக்கு ஒரு 2 வாரங்களாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாகிஸ்தான் என்ன சொல்லணும், அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். உடனடியாக பாகிஸ்தான் சொன்ன விஷயம் என்னென்னா, என் பக்கத்தில் இருக்கான் பார்த்தீங்களா இந்தியா, அவங்க இந்த மாதிரி பாலிஸ்டிக்ஸ் மிசைல் தயாரிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஹைப்பர்சோனிக் மிசைல் தயாரிச்சுட்டு இருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு தடுத்து நிப்பாட்டுங்க. அதை தடுத்து நிப்பாட்டினா தான் எங்களுக்கு ஒரு அமைதி வரும், அந்த அமைதி வந்தால் தான் எங்களால் ஏதாவது செய்ய முடியும். ஸோ அதை தடுத்து நிப்பாட்டிட்டு எங்களை வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் நிப்பாட்டுறோம். அவனை நிப்பாட்ட சொல்லுங்கள், நாங்கள் நிப்பாட்டுகிறோம், நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்த அமெரிக்காவுக்கு ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்னையா இவன் பைத்தியக்காரமாக நடிக்கிறானா, உன்னுடைய லாங் ரேஞ்ச் மிசைலை ஏன் நாட்டுக்கு எதிராக ஏவுறதுக்கான அத்தனை முயற்சிகளும் ஈடுபட்டு இருக்கிற நீ எப்படி இந்தியாவை நிப்பாட்ட சொல்லலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பாகிஸ்தான்கிட்ட எந்த விதமான பதிலும் கிடையாது. சரி, பாகிஸ்தான் உண்மையிலேயே இஸ்ரேலை அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால், சார் வரலாறு தெரியாமையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இஸ்ரேலுங்கிற நாடை நாம் நாம் சூப்பராக அவங்க கூட நட்புடன் இருக்கிறோம், பல நேரங்களில் இஸ்ரேல் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க, நாம் இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் தொடர்கதையாகவே இருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான குண்டுகள் எல்லாம் இந்தியா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதும், இஸ்ரேலுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்தியா கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலை அழித்தே ஆக வேண்டும், இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற நாடுகளில் ஒரு நாடு, ஒன் ஆஃப் த நாடு, மெயின் நாடு பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்தமான பார்வையும் இந்தியாவின் மீது இருப்பது மாதிரியே இஸ்ரேல் மீதும் இருக்குது. பாகிஸ்தான், துருக்கி இந்த மாதிரியான நாடுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. அப்பப்போ இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக குடைச்சல் கொடுப்பாங்க, இவங்களாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக குடைச்சல் கொடுப்பாங்க. ஸோ இந்த எதிரிகள் தான் நம்மளையும் இஸ்ரேலையும் நட்பாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். எங்க துருக்கி என்னங்க செஞ்சாங்க, நீங்கள் பாட்டுக்கு துருக்கியை வம்பிழுத்து விரிய விக்கி அப்படின்னு கேட்டால் துருக்கி என்ன செய்யலை. துருக்கி பங்களாதேஷ் கூட சேர்ந்து அவங்களுடைய பேராக்டர் TB2 ட்ரோன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நீ உளவு பார்த்துக்கோ, இந்தியாவெலாம் நல்லா உளவு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்டர் பக்கமாக அனுப்பி விடுறாங்க இந்த பேராக்டர் ட்ரோனை. இதை கவனித்த இந்தியா என்ன செய்கிறாங்க, போடுறா ஒரு ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷுக்கு எதிராக ஸ்வாம் ட்ரோன்ஸ் ஒரு 20க்கும் அதிகமான ட்ரோன்ஸை மேலே அனுப்பி நீ என்னெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறத அத்துப்படியாக நான் படம் பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி படம் பிடிச்சு வச்சுருக்காங்க. இனி ஒரு ட்ரோன் அனுப்புனா நான் 10 ட்ரோன் அனுப்புகிறேன், ஆனால் உன்ட்டு அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கா? ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் நண்பர்களாக இருந்தோம், இப்போ யாருடைய சொல்லியோ கேட்டு இப்படி ஆடிட்டு இருக்க, பார்த்து இருந்துக்கோ பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிற வார்னிங் இந்தியாவின் பக்கம் இருந்து கொடுக்கப்படுது. சரி விக்கி, இந்தியாவை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்னு சொன்னியே, எந்தெந்த விதத்தில் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னு கேட்டால், இந்தியா அவங்க அணு ஆயுதத்தை 2வது நாடாக தான் பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அணு ஆயுதத்தை முதல் நாடாகவே அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உடனடியாக இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடையை விதியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படி நாம் ஒரு நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நம்ம அணு ஆயுதத்துக்கான டாக்டரினை மாற்றுறது, நம்முடைய அணு ஆயுத கொள்கையில் எந்த விதமான மாற்றமும் இதுவரையிலும் நம்ம செய்யலை. எதிரி நாடு எங்களுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் நாங்கள் திரும்பி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய அணு ஆயுத கொள்கை. அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, எதிரின்னு வந்துட்டிங்கன்னா நாங்கள் இதை தான் செய்வோம்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. அடுத்தா இந்தியா ப்ராக்ஸி யுத்தத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவுக்கு எங்கேயா ப்ராக்ஸி, உங்களுடைய நாட்டில் ஏதாவது ப்ராக்சிஸ் இருக்கா? இந்தியாவுக்கு உளவு பிரிவுன்னு ஒன்று இருக்குது, இந்தியாவுக்கு ரகசிய பிரிவுகள் ரா மாதிரியான பிரிவுகள் இருக்குது, இந்தியாவுக்கு காவல்துறை இருக்குது, இந்தியாவுக்கு மிக பலமான இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இவ்வளோதான் இந்தியாவுக்கு ப்ராக்சின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. உங்களுக்கு தான் 1008 ப்ராக்சிஸ் இருக்காங்க. யார் இருக்காங்க? அல்கொய்தா இருக்காங்க, அந்த பக்கமாக இருந்து எத்தனை தீவிரவாத இயக்கம் இருக்குது பாகிஸ்தானுக்கு. அப்போ நீ ப்ராக்சியை பற்றி பேசுறியான்னு சொல்லி அடுத்த மூக்குடைப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படுது. நியூக்ளியர் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நியூக்ளியர் செக்யூரிட்டி ரிஸ்க்? ஒன்றை இருக்குல்ல நியூக்ளியர், அதுவும் இல்லை. இது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸாக மாறினதுனால நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானால் எந்த ஆணியும் கலட்ட முடியாதுன்னு தெரிஞ்சதுனால உடனடியாக பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, அவங்களை நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் நிறுத்துறோம்னு சொன்னோன்னு நீ எதையும் நிறுத்த வேண்டாம், நாங்களே நிப்பாட்டிக்கிறோம்னு சொல்லி பொருளாதார தடையை விதிச்சிட்டாங்க. சரி, இந்த நேரத்தில் கண்டிப்பாக இப்போ அமெரிக்கா உதவி செய்ய மாட்டாங்க லாங் ரேஞ்ச் மிசைலுக்கு. ஏன்னா பாகிஸ்தான் உருவாக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல் ஒருவேளை அமெரிக்கா வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தன் எதிரியை தானே உருவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பின்வாங்கியிருப்பாங்க.
அப்போ வடகொரியா கூட கொஞ்ச நாளாக டீல் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். மச்சான் சீனா வந்து சீனாட்ட கேட்டு, பாகிஸ்தானும் சீனாவும் நண்பர்கள்ல, சீனாவும் வடகொரியாவும் நண்பர்கள். உடனே பாகிஸ்தான் கேட்குறாங்க, பாகிஸ்தான் சீனாட்ட போய் இப்போ வடகொரியா கூட நம்ம நட்புடன் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் காய் நகர்த்தல் செய்யலாம், நமக்கு மிசைல்ஸ் ஏதாவது வேணும்னா வடகொரியா வழியெல்லாம் கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இதற்கும் ஒரு ஆப் அடித்தது இந்தியா. அந்த ஆப்பை தான் 2 தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவு பண்ணேன். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய எந்த டாப்பிக்கும் ஏதோ நம்ம நாடு கூட ரிலவெண்ட்டாக இல்லாத எந்த டாப்பிக்கும் கிடையாது. 1 by 1 கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உண்மையான நடந்து கொண்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வடகொரியாவினுடைய நாட்டில் நம்முடைய தூதரகத்தை திறந்தது அப்படிங்கிறது தான். ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன பெருசாக நிலவில் உங்களுடைய தூதரகத்தை திறந்த மாதிரி அவ்வளோ பெரிய வீடியோவாக போட்டு வச்சிருக்கே விக்கி அப்படின்னு கேட்டால், சார் நிலவில் கூட நம்ம தூதரகத்தை தொடர்ந்துடலாம், அங்கே இப்போ யாருமே பிளாட்லாம் போட்டு வைக்கல. ஆனால் வடகொரியாவுக்குள்ளேயும் ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் ஈரானுக்குள்ளேயும் நாம் நம்முடைய பாதங்களை அங்கே வைப்பது இல்லாட்டி நம்முடைய ஃபுட் பிரிண்ட் அங்கே நிலைநாட்டுவது என்பது இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு தேவையானது, இந்தியாவினுடைய அடுத்த தலைமுறைக்கு தேவையானது, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு தேவையானது. இதெல்லாம் சரியாக செய்யலைனா நம்மளை அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம பக்கத்து நாட்டுக்காரன், நம்ம பங்காளி தான். ஆனால் என்ன செய்ய, பங்காளிக்கு நேரம் சரியில்லை, அவனுடைய ஞாபகமும் சரியில்லை, அவனுடைய எண்ணமும் சரியில்லை. அதனால தான் பிளாக்மெயில் பண்ணி பார்த்து இப்போ அமெரிக்காவிட்ட அடி வாங்கி அங்கே உட்கார்ந்துருக்காங்க பாகிஸ்தான். இதுக்கு மேலே அவங்களால லாங் ரேஞ்ச் மிசைலை செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படி ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி பொய் சொன்னாங்களோ அதே மாதிரி சீனா கூட நாங்கள் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், சீனாவினுடைய நிறுவனம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் செய்வாங்க. பட் ஒரு தடவை இவங்க பிளாக் மார்க் வாங்கினதுனால அமெரிக்காவினுடைய கடைக்கண் பார்வை பாகிஸ்தான் பக்கம் இருக்கத்தான் போகிறது. ஸோ பாகிஸ்தானில் இப்போ பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்க்கான தடையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய உலக அரசியலும், அதுக்கு பாகிஸ்தான் எப்படிலாம் கம்பு சுற்றினாங்க, அமெரிக்கா எப்படி அந்த கம்பை ஒடிச்சு போட்டாங்க, இந்தியா எப்படி காய் நகர்த்தினார்கள், இந்தியாவினுடைய சைலண்ட் மூவ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதே மாதிரி தெளிவாக நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, ட்ராப். உங்களை சுற்றி என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, உங்களை வீழ்த்துவதற்காக, உங்களுடைய சந்தோஷத்தை சீர்குலைப்பதற்காக, உங்களுடைய நட்பை பிரிப்பதற்காக, உங்களுடைய காதலை பிரிப்பதற்காக யாரோ 2 பேர் அங்கே போட்டி போட்டுகிட்டே இருக்காங்களா. உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னா 145 கோடி மனிதர்களை உள்ளடக்கிய இந்தியாவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான நண்பர்களையும் பகைவர்களையும் பங்காளிகளையும் துரோகிகளையும் சுற்றி நம்ம வச்சுருக்கோமே, எவ்வளவு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலை நாமும் தெரிந்து கொண்டால் தானே நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லி பெருமை கொள்ளலாம். இப்போ நான் சொல்கிறேன், நாம் இந்தியன் அப்படிங்கிறதுல பெருமை கொள்வோம். எந்த நாட்டுக்கு எதிராக நம்ம போகிறதும் கிடையாது, வர்ற வம்பை நம்ம விடுறதும் கிடையாது. வம்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த வம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி அதற்கான எல்லா நடவடிக்கையிலும் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் என்பதும் சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே லைக் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மார்க் போட்டதாக இருந்துச்சுன்னா 10க்கு 10 எவ்வளோ போடுவீங்கப்பா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். போன வீடியோக்கெலாம் போட்டிங்க, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு உங்களுடைய மார்க் ஏன்னா ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம் பாருங்கள், 10க்கு இவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, டீச்சர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாமாவுக்கு, மச்சானுக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.